வணக்கம். தனுசு ராசினியர்களுக்கு நிகழ இருக்கும் மார்ச் மாதம் 4ஆம் தேதி சுக்கிர பகவான் உச்சம் பெற்ற ராசியான மீன ராசியில் வக்ரம் பெறுகிறார். இதன் காரணமாக உங்களுடைய வாழ்வில் நீங்கள் அனுபவித்து வந்த துன்பங்கள் அனைத்தும் துள்ளல்களாக மாறக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த சுக்கிரனுடைய வக்ரகதி அமைஞ்சிருக்குதுங்க. அந்த வகையில தனுசு ராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு. குறிப்பா இக்காலகட்டங்களில் கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது ரிஷபத்தில் குரு பகவானும், மிதனத்தில் செவ்வாய் வக்ர நிவர்த்தி பெற்றும், கன்னிராசியில் கேதுவும், கும்பத்தில் சூரியனும் சனி பகவானும், மீனத்தில் ராகு புதன் சுக்கிரன் வக்ரம் பெற்று சஞ்சரிக்கிறார். இதன் காரணமாக தனுசராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாய துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில தனுசு ராசியை சேர்ந்த மூலம், பூராடம், உத்திராடம் முதல் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்தில் சுக்கிரன் உச்சம் பெற்று இருக்கிறாருங்க. இது மட்டும் இல்லாம ராசிக்கும் 4ஆம் இடத்திற்கும் உரிய ராசிநாதன் குரு 6இல் அமர்ந்திருந்தாலும் பரிவர்த்தனை யோகம் பெற்றிருப்பது அற்புதமான ஒரு அமைப்பு என்று தாங்க சொல்ல வேண்டும். இதனால நீங்கள் எதிர்பாராத பல நல்ல சம்பவங்கள் குடும்பத்தில் ஏற்பட இருக்குது. அதே போல இந்த காலகட்டங்களில் சிலருக்கு வீடு மனை வாங்கும் யோகம் உண்டுங்க. அதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் தனுசு ராசினருக்கு எதிர்பாராத முன்னேற்றம் உண்டாக இருக்குது. 10இல் கேது இருப்பதால வேலை, உத்தியோகம், வணிகம் மென்மையாகவே இருக்குங்க. புதிய முதலீடுகள் ஆதாயம் தரும்படியாக அமையுங்க. அதே போல பக்தி அதிகரிக்கும். சுபகாரியங்களுக்கான முயற்சி செய்பவர்களுக்கு சாதகமான பதில் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக தாங்க அமைஞ்சிருக்குது. அதே போல் வாடகை கட்டிடத்தில் வாடகை வீட்டில் வசிப்பவர்கள் புதிய வீடு கட்டும் எண்ணங்கள் உண்டாகும். பெரியவர்கள் ஆசை உண்டு. அதே போல் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்தில் சனியும் சூரியனும் இருப்பதாலும் தொட்ட காரியங்களில் வெற்றி வாய்ப்புகள் அதிகமாக இருப்பதாலும் நன்கு சிந்தித்து செயல்பட்டால் நிச்சயம் வெற்றி கிடைக்கும் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. அது மட்டும் இல்லாம தனுசு ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்தில் 4ஆம் இடத்தில் புதன் அமர்ந்திருக்கிறாருங்க. அஷ்டமத்தில் ராகு இருக்கிறாரு. தாயாருடைய உடல்நிலையில ஆரோக்கியத்தில் மாறுபாடுகள் தெரிந்து கொண்டே இருக்குங்க. அவர்களுக்கு சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை எடுத்துக்கொள்வது நல்லதுங்க. மருத்துவ செலவுகள் தொடர் செலவுகளாக அமையும். அதனால் கவனம் மிக மிக நல்லது. ஏதாவது ஒரு காரியத்தை செய்துவிட்டு இப்படி செய்துவிட்டோமே என்று வருந்தும் வாய்ப்பு உண்டு என்பதால கவனம் மிக மிக அவசியம் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துதுங்க. அது மட்டும் இல்லாம தனுசு ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இக்காலகட்டங்கள்ல மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது சூரியன், சனி பகவான் மற்றும் சுக்கிரன் ஆகியோர் அனுகூலமான நிலையில இருக்கிறாங்க. ராசிநாதன் ஆகிய குரு உள்ளிட்ட மற்ற கிரகங்கள் அவ்வளவு சாதகமாக இல்லைங்க. வரவுக்கேற்ற செலவுகள் உண்டு. பழைய கடன்கள் இருந்துச்சு அப்படின்னா அவை தொல்லை தருங்க. நெருங்கிய உறவினர்களிடையே ஒற்றுமை குறைவு கவலை அளிக்குங்க. தேவையற்ற வாக்குவாதமும் பகை உணர்வும் தலையீடும் மன நிம்மதியை பாதிக்கும் விதத்தில் அமைஞ்சிருக்குதுங்க. அதே போல் குழந்தைகளுடைய படிப்பு சம்பந்தமாக கவலை ஏற்படக்கூடிய தருணமாக தான் சொல்ல வேண்டுங்க. இந்த காலகட்டங்களில் பிள்ளைங்களுடைய படிப்பில் அதிக கவனம் செலுத்துங்க. அவர்கள் என்ன செய்கிறார்கள், ஏது செய்கிறார்கள் என்பதை கவனித்து கொண்டே இருப்பது அவர்களுடைய எதிர்காலத்திற்கு நல்லதுங்க. திருமண சம்பந்தமான முயற்சிகளில் பிரச்சனைகள் ஏற்பட்டு தடங்கல்கள் ஏற்பட்டு அவை நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குது. உங்களுடைய ராசிக்கு அர்த்தாஷ்டகத்தில் சஞ்சரிக்கும் ராகுவினுடைய நிலையினால வீண் அலைச்சலும் முயற்சிகளில் தோல்வியும் உடல் ஆரோக்கிய குறைவும் கவலை அளிக்குங்க. உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்துங்க. மருத்துவ செலவுகளில் பணம் விரயமாகுங்க. அப்படி செய்யவில்லை என்றாலும் கூட வீண் விரயம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. முன்கூட்டியே கவனமாக இருப்பது நல்லது. தனுசு ராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு சுக்கிரனுடைய இந்த வக்ரகதியின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது ஜீவனக்காரகரான சனி பகவான் இக்காலகட்டம் முழுவதுமே உங்களுக்கு சாதகமாக சஞ்சரிக்கிறாருங்க. நீங்கள் வேலை பார்க்கும் இடத்தில் மேலதிகாரிகளுடைய நியாயமான போக்கும் சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்பும் அன்றாட கடமைகள் உற்சாகத்தை அளிக்குங்க. புதிய வேலைக்கு முயற்சித்து வரும் தனுசு ராசி அன்பர்களுக்கு நிச்சயம் வெற்றி கிடைக்குங்க. ஒரு சிலருக்கு இடமாற்றமும் அதன் காரணமாக கூடுதல் சலுகைகளும் கிடைக்க இருக்குது. அந்நிய நாடுகளில் வேலை பார்த்து வரும் தனுசு ராசியினருக்கு புதிய சலுகைகள் ஊக்கத்தை தருங்க. வெளிநாடு சென்று வேலை பார்க்க வேண்டும் என்ற விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான முயற்சிகளை தற்போது நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாங்க. வெளிநாடு சென்று வேலை பார்க்க வேண்டும் என்ற விருப்பம் உள்ளவர்கள் அதற்கான முயற்சிகளை தற்போது தாராளமாக மேற்கொள்ளலாங்க. ஆனால் இடைத்தரகர்களை நம்ப வேண்டாம். அதே போல் தற்காலிக பணியாளர்கள் அவரவரது துறைகள் பணி நிரந்தரம் செய்யப்படுவதற்கான வாய்ப்புகள்
வாய்ப்புகள் அதிகம் இருக்கு என்பதையும் கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெள்ள தெளிவாக அறிவுறுத்துது. தனுசு ராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு சுக்கிரனுடைய இந்த வக்ரகதியின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, தொழில்துறைக்கு அதிகாரம் படைத்த சனி பகவான் யோக பலன்களை அளிக்கக்கூடிய நிலையில சஞ்சரிப்பதால விற்பனையும் லாபமும் படிப்படியாக உயர இருக்குதுங்க. புதிய விற்பனை நிலையங்களை திறப்பதற்கு உதவிகரமாக அமைஞ்சிருக்குதுங்க. கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் நிதி நிறுவனங்களுடைய ஆதரவும் உதவியும் தக்க தருணத்துல கிடைக்க இருக்குது. பலருக்கு சொந்த கட்டிடத்திற்கு வியாபாரத்தை மாற்ற வாய்ப்புகள் உருவாகுங்க. கூட்டாளிகள் உங்களுக்கு முழு ஒத்துழைப்பையும் தருவாங்க. குறிப்பா ஏற்றுமதி இறக்குமதி துறையினரை பொறுத்த வரைக்கும் வியாபார அபிவிருத்தி சம்பந்தமாக வெளிநாடு சென்று வரும் வாய்ப்பு உள்ளத கிரக நிலைகள் தெள்ள தெளிவாக எடுத்து காட்டுது. அதே போல தனுசு ராசியை சேர்ந்த கலைத்துறையினருக்கு சுக்கிரனுடைய இந்த வக்ரகதியின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, சுக்கிரன் சிறந்த சுபபலம் பெற்று திகழ்வதால லாபகரமான வாய்ப்புகள் உங்களை தேடி வர இருக்குதுங்க. வருமானம் சற்று உயருங்க. ஒரு சிலருக்கு அமெரிக்க நாட்டிற்கு சென்று வரும் சாத்தியக்கூறுகள் உருவாக இருக்கு. மக்களிடையே செல்வாக்கு அதிகரிக்குங்க. புகழ் ஓங்குங்க. திரைப்பட தயாரிப்பாளர்களுக்கு புதிய படம் எடுக்க நிதியுதவி எளிதில் கிடைக்குங்க. இக்காலகட்டத்தில் நீங்கள் எடுக்கும் திரைப்படம் அபரிவிதமான லாபத்தை பெற்று தருவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. தனுசு ராசியை சேர்ந்த அரசியல் துறையினரை பொறுத்த வரைக்கும் சுக்கிரன் இக்காலகட்டம் முழுவதுமே உங்களுக்கு ஆதரவான நிலையில சஞ்சரிக்கிறாங்க. இருந்தாலும் அரசியல் துறையுடன் தொடர்புள்ள மற்ற கிரகங்கள் அவ்வளவு அனுகூலமாக இல்லைங்க. அளவோடு நன்மைகளை இக்காலகட்டங்களில் நீங்கள் எதிர்பார்க்கலாங்க. கட்சியில் உங்களுக்கு எதிராக மறைமுக திட்டங்கள் உருவாக இருக்கு. இவற்றின் விளைவு உங்களை பாதிக்க கொடுங்க. விழிப்புணர்வுடன் இருங்க. உங்களை சுற்றி என்னென்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதை சுற்றி புரிந்து கொள்ளுங்க. மேலிட தலைவர்கள் ஒருவருக்கு உங்கள் மீது அதிருப்தி ஏற்பட இருக்குது. இது கட்சியில் உங்களுடைய எதிர்கால நலனை பாதிக்குங்க. அதனால் எச்சரிக்கை மிக மிக அவசியம் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. தனுசு ராசியை சேர்ந்த மாணவ மாணவியருக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, கல்விக்கு அதிகாரம் கொண்டுள்ள கிரகங்கள் ஓரளவே இக்காலகட்டங்களில் உங்களுக்கு சாதகமாக சஞ்சரிக்கிறாங்க. பாடங்கள்ல மனம் ஈடுபட மறுக்குங்க. படிக்க உட்கார்ந்தாலே உறக்கமும் சோர்வும் மேலிடுங்க. தேவையற்ற குடும்ப கவலைகள் உங்களுடைய மன நிம்மதியை பாதிக்குங்க. பாடங்கள் மனதை செலுத்த முயற்சி செய்வது நல்லது. அதே போல் விவசாயத்துறையினரை பொறுத்த வரைக்கும் செவ்வாய், ராகு மற்றும் குரு ஆகிய 3 கிரகங்களுமே உங்களுக்கு அனுகூலமாக இல்லைங்க. வயல் பணிகளின் போது உங்களுடைய உடல் நலன் பாதிக்கப்படக்கூடும். கால்நடைகளுடைய பராமரிப்பில் பணம் விரயமாகுங்க. குறிப்பா இரவு நேரங்களில் வயல் பணிகளின் போது சற்று விழிப்புடன் இருப்பது நல்லதுங்க. ருணஸ்தானத்தில் குரு சஞ்சரிப்பதால் பழைய கடன்கள் பிரச்சனைகளை ஏற்படுத்துங்க. இக்காரணத்தை கொண்டும் புதிய கடன்களை ஏற்க வேண்டாம் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் சுக்கிரனால் மட்டும் நன்மைகள் கிடைக்க இருக்குது. குடும்ப பராமரிப்பில் பிரச்சனைகள் ஏற்படாது. இருந்தாலும் அடிக்கடி சிறு சிறு உடல் உபாதைகள் அசதியை ஏற்படுத்துங்க. நெருங்கிய உறவினர்களுடன் வாக்குவாதம் ஏற்பட்டு மன அமைதி குறையுங்க. திருமண முயற்சிகள்ல தடங்கல்கள் உண்டாகும். வேலைக்கு சென்று வரும் பெண்மணிகளுக்கு அலுவலக சூழ்நிலை ஓரளவு நிம்மதியை அளிக்குங்க. புதிய வேலைக்கு முயற்சித்து வரும் மனிதருக்கு நல்ல ஒரு வேலை கிடைக்க இருக்கு. ராசினியர்களுக்கு கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது, திருநாகேஸ்வரம், காளகஸ்தி, நாகமலங்கலா, திருத்தல தரிசனம் எண்ணற்ற நன்மைகளை ஏற்படுத்தும்.